வேதத்தை தவறாக புரிய வைத்து உங்களை தோல்வியோடு வாழ வைப்பது தான் பொய்யனுடைய வேலை. ஏனென்றால் அவன் சதா பொய் சொல்லுவான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன பெயர் கொடுத்திருந்தார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். பாருங்க, சத்தியத்தை புரட்டி பேசுகிறவன், உண்மையை மறைக்கிறவன், நிஜத்தை பொய் என்று சொல்லுவான். முதல் பெற்றோர் இங்கே தான் பலிகடா ஆயிட்டாங்க. என்ன பலிகடானாங்க? அவர்கள் தேவர்களைப் போலதான், தேவனைப் போலதான் இருந்தார்கள். பிசாசு என்ன சொல்லிட்டான்? நீ இப்பொழுதே அப்படி இல்லை, இந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவனை போல மாறிவிடலாம். பொய்யை நம்பிட்டாங்க. அதே போல் அவன் இன்னொரு பொய்யை சொல்கிறான் பாருங்க. சில உவமைகளை தவறாக புரிய வைத்து உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே வைப்பான், உங்களை அவிசுவாசத்திற்குள்ளே வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு உவமை தான் எதுவென்றால் அந்த நல்ல தகப்பனுடைய கதை. பல முறை சொல்லியிருக்கிறோம் பாருங்க. அந்த இளைய குமாரன் தகப்பனுக்கு எவ்வளவோ கீழ்ப்படியாமல் போனாலும் தகப்பனுடைய அன்பு மாறாது என்கிற சத்தியத்தை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டோரியை சொல்றாரு. ஆனால் மதம் எப்படி நம்புகிறது? கெட்ட குமாரனை போல எதில் இருக்கக்கூடாது? கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிடிக்காது, தேவன் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு. இதைத்தான் இளைய குமாரன் நம்பின. அப்பா என்ன எப்படி நேசிக்க முடியும்? நான் தான் அவருக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிவிட்டேனே. ரைட்? இதை போல தான் அந்த ஃப்ரெண்ட்ஸு கதையில் சொல்கிறாரு பாருங்க. அதில் என்ன சொல்கிறாரு? ஒருத்தருக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க நைட்டில், ராத்திரி 11 o'clock வைங்களேன். வீட்டில் ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிற அவருடைய நண்பனுடைய கதவை தட்டி, எப்பா இப்படி ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஒரு 3 பிரெட்டு கொடு என்று கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்? எப்பா என் பிள்ளைகள்லாம் என்னை சுற்றி படுத்திருக்காங்க, என்னால் இப்போ எழும்ப முடியாது அப்படிங்கிறான். ஆனாலும் இவன் வருந்தி கேட்டதின் நிமித்தம் அவன் எழுந்து கேட்ட ஆகாரத்தை கொடுத்தான். நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவும் நம்ம கேட்ட உடனே தரமாட்டாரு, கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். நேர் தலைகீழாக இதை புரிய வைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஐயா, நான் அவனை போல இல்லை, உன்னுடைய நண்பனை போல இல்லை, நான் உனக்கு ரொம்ப நல்ல நண்பன். ரைட்? ஆபிரகாமின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் இல்லையா? அப்போ பாருங்க, இப்படி தலைகீழாக புரிய வைப்பது மதம். இன்றைக்கு நீங்கள் கண்டுகொள்ளுங்க. நான் பலமுறை சொல்லுகிறேன் பாருங்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கவில்லை என்றால் நீங்கள் பொய்யை நம்புகிறீர்கள். யாரு சொன்ன பொய்யை? யோபு சொல்கிறான், மனிதர்கள் புழு பூச்சி. நான் கவனித்து கொண்டே வருகிறேன். சபையானது எதிலெல்லாம் மைனஸாக இருக்குதோ அதுதான் எடுக்குது. அந்த நல்ல தகப்பன் கதையில் எது மைனஸு? அப்பா கோபக்காரரு, மகனை சேர்த்து கொள்ள மாட்டார், அதை நம்புகிறீங்க. அடுத்தது எதை நம்புகிறீங்க? அவரை கெஞ்சி கெஞ்சி கேட்கணும், அதுக்கு தான் இந்த ஸ்டோரியை சொன்னார் இல்லையா? நான் ஒன்று உங்களை கேட்கிறேன், நீங்கள் ரொம்ப கெஞ்சி ஜெபம் செய்து உபவாசம் பண்ணி இப்படியே ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையே? சிம்பிளாக பிலீவ் பண்ணீங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், எனக்காக சிலுவையிலே மரித்தார். இதை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதே ஃபார்முலா தாங்க. நீங்கள் சிம்பிளாக பிலீவ் பண்ணணும். இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் சிம்பிளாக பிலீவ் பண்ணுங்க. உங்களை பற்றி சொல்லி இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க. அவர்கள் தேவர்களைப் போலத்தான் இருந்தார்கள். யாரு? நம்முடைய முதல் பெற்றோர். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய மதமும் இயேசு சொன்ன இந்த யோவான் 10:34 கொஞ்சம் கூட இடம் கொடுப்பதில்லை. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.